நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். விஐசி அமைப்புல நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில சேகர்குமார் யாதவ் அப்படிங்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி போயிட்டு பல்வேறான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்களை சொல்லியிருந்தாரு. பெரும்பான்மையான மக்கள் கருத்துப்படிதான் அங்க வந்துட்டு இந்தியாவே நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசியிருந்தாரு. இஸ்லாமிய மக்களுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது, அவங்க எல்லாம் ஆபத்தானவர்கள் அப்படின்னு பேசினார். இவருக்கு எதிராக பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களவையில மோர்ச்சல் ஒன்று கொண்டு வரப்படுது. அதுல திமுக எம்பிக்கள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி எம்பிக்கள் எல்லாமே கையெழுத்து போட்டுருக்காங்க. இதுல வந்துட்டு அதிமுக வந்து கையெழுத்து போடல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்திருக்குது. தொடர்ந்து சிஏக்கு எதிராக கையெழுத்து போட்டவங்க இதுல வந்துட்டு கையெழுத்து போட மறுக்கிறாங்க, இஸ்லாமிற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற பேச்சு இருக்குது. அது தொடர்பா அமைச்சர் நாசர் அவர்களும் வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் நாம? இல்ல, இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இரட்டை விடம் போடுது அப்படிங்கிறது வந்து நமக்கு பல விஷயங்கள்ல தெரியும். இப்ப இதுலவே அதிமுகவுல அவர் அந்த நீதிபதி அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு, அடிப்படையில இந்து பெரும்பான்மைவாதத்தை ஊக்குவிக்கிறாரு. அந்த இது வந்து அடிப்படையில ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இப்படி பேசுறது அப்படிங்கிறது அடிப்படையில ஜனநாயகத்துக்கும் இந்த நீதி அமைப்பு முறை மீது மக்களுக்கு நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்துற மாதிரியான செயல். இது வந்து புதுசாவும் நடக்கல. ஏற்கனவே ஏபிவிபி நடத்தின ஒரு மாநாட்டுல கருத்தரங்குல பல இந்நாள் நீதிபதிகள், பல முன்னாள் நீதிபதிகள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சட்டத்துறை அமைச்சரே வந்து வெளியே பேசுற அளவுக்கு நடந்துச்சு. நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உடனடியா போய் பிஜேபியில கேண்டிடேட் ஆகிறத மேற்கு வங்கத்துல பார்த்தோம். நான் வந்து ஓய்வு பெறும்போது அந்த விழாவுல வந்து நான் RSSல தொண்டு செய்ய ஆசைப்படுறேன்னு நீதிபதி பேசினார். இப்படி இந்தியாவுடைய நீதி அமைப்பு, குறிப்பா உயர் நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் இந்த மாதிரி RSS சார்பான நிலைப்பாடுகளை எடுக்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அடுத்துதான் இவர் நேரடியாக ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மத்தோடு பேசுறப்ப இந்த இடத்துக்கு ஒரு கடிவாளம் போடணும். இந்த நீதித்துறை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக RSS காரர்களாக நிரப்பப்பட்டு அவர்கள் வெளிப்படையாகவே பேசக்கூடிய இடங்களுக்கு நம்ம ஊர்லயே பிராமணர் சங்க கூட்டத்துல நீதிபதிகள் நடந்துருந்தாங்க. அப்ப இதுக்கு ஒரு தடை போடணும் அப்படிங்கிறதே ஒரு இந்தியாவுல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையையும் எதிர்காலத்தின் மீது அக்கறையும் உடையவர்கள் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கு. அப்படியான ஒரு விஷயமா தான் அந்த நீதிபதிக்கு எதிராக அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறதுக்கு இந்தியா கூட்டணி சார்பா எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வர்றாங்க. அதுல அதிமுக வந்து கையெழுத்து போடல அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு விவாதமா மாறி இருக்கு. அதுக்கு அதிமுக காரங்க என்ன சொல்றாங்க, திமுக எம்பிக்களே சிலர் போட்டிருக்காங்க, எல்லாரும் போடல, நாங்க வந்து பாராளுமன்றத்துல ஒருவேளை வந்துச்சுன்னா அதுல வாக்களிப்போம், இப்படி எல்லாம் சில கதைகளை அடிப்படையில இந்தியாவுல இந்த மோடி ஆட்சி காலத்துல பாராளுமன்றத்துக்குள்ள அதிமுக என்னவா செயல்படுது அப்படிங்கிறத கடந்த 10 ஆண்டுகளா கிட்டத்தட்ட 2016 நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே அதுல நமக்கு பல உண்மைகள் வந்து தெல்ல தெளிவா தெரியும். நரேந்திர மோடியின் மீது குற்றச்சாட்டுகள் வந்து பாராளுமன்றத்தில் விவாதங்கள் ஆகிற நேரத்துல இதே அதிமுக எம்பிக்கள் காவேரி பிரச்சனைக்காக நாங்க வந்து அவைய முடக்குறோம் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது நரேந்திர மோடியை பாதுகாக்கிறதுக்காக. மாநில உரிமைகள் குறித்தெல்லாம் நாங்க தான் பாதுகாத்தோம் இன்னைக்கு இவங்க கூட்டம் போட்டு பப்ளிக்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காஷ்மீருடைய 370 அது நீக்கப்பட்டு அந்த மாநிலமே துண்டாடப்பட்ட பொழுது பாஜக இது அதிமுக சார்பா பாராளுமன்றத்துல மாநிலங்களவையில் இருந்த நவநீத கிருஷ்ணன் வந்து எங்க தலைவர் அங்க போய் பாட்டுலாம் பாடினாரு, டான்ஸ் எல்லாம் ஆடினாருன்னு காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு பாட்டு பாடுற அவலத்தையும் நாம வந்து கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். இந்த கிரிட்டிக்கல் மினரல் கனிம வளங்கள் சம்பந்தமான மசோதா வந்தப்ப ஐ சப்போர்ட் திஸ் பில்லுன்னு தம்பிதுரை பேசின வீடியோ இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி கூட வைரல் ஆகுனதையும் நாம பார்த்தோம். சிஏஏவுக்கு எதிராக ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க தமிழ்நாட்டிலேயே மக்கள் போராடி இருந்தப்ப இந்த சிஏஏ சட்டசபையில் பாராளுமன்றத்துல ஆதரிச்ச எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல சொன்னாரு, இதனால இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, தமிழ்நாட்டுல இப்படி ஒரு தேவையில்லாத தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு கிடையாது, ஒரு தேவையில்லாத பயத்தை வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில பேசின ஆதாரங்கள் வீடியோக்கள் இருக்கு. ஆனா அதுக்கு அப்புறம் இப்ப நாங்க பாஜக கூட்டணியில வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சிஐஏவை என்ஆர்சியை எதிர்க்கிறோம் அப்படின்னு வந்து இன்னொரு வேடம் போடுறாங்க. இப்ப இப்படியான பல இடங்கள்ல 2 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாள்கள்ல வந்திருந்த பழைய செய்தி தான், ஆனாலும் வந்துருந்துச்சு. அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது சம்பந்தமாக முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவுல
அதிமுக உட்பட 32 கட்சிகள் ஆதரிச்சு. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறோம் அப்படின்லாம் பேசிட்டு வருகிறார். ஆனா நீங்க இந்த இது எல்லாத்தையும் தொகுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 தீர்மானத்துல ஒரு சட்ட முன்வரைவுல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரியான முக்கியமான முடிவுகள்ல அதிகாரப்பூர்வமான இடங்கள் இருக்குல்ல. பாராளுமன்றத்துல ஆதரிச்சு பேசிட்டாங்க சிஐஏ 370 நீக்குனத, அப்புறம் இந்த கனிம வள சட்டத்தை, இப்படி பல சட்டங்களை அங்க ஒரே நாடு ஒரே தேர்தல அதிகாரப்பூர்வமான குழு, அந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அதுல ஆதரிச்சுட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து பேசுறப்ப, பத்திரிகைகள்ல பேட்டி கொடுக்குறப்ப நாங்க வந்து அதை எதிர்க்கிறோம், நாங்க தான் தீவிரமாக எதிர்க்கிறோம், திமுக நாடகமானதுலாம் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சு, ஆமா அவர் பயங்கரமா எதிர்க்கிறாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் தனியா அந்த எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய இந்த இரட்டை வளத்துக்கு இன்னொரு பக்கம் ஒரு ஒரு பூம் கொடுப்பாரு. இப்படி பல வகைகள்ல இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களை வச்சு இவங்களுடைய இந்த பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நிலைப்பாடு, ஒரு கருத்து, ஒரு தீர்மானம், அதன் மீதான நிலைப்பாடு அப்படின்னு எடுத்து பார்த்தா எல்லா இடத்துலையும் அதிமுக துரோகம் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இப்ப தமிழ்நாட்டுல உயர்த்தப்பட்ட இந்த நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு சொத்து வரி உயர்த்துறதுக்கு காரணம் இவங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டு வந்ததுதான். அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாரும் வெளியில பேச மாட்டாங்க. அவங்க நிதிக்குழுடைய பரிந்துரையில அது உயர்த்தப்படுறதை இவங்க தான் ஒத்துக்கிட்டு வந்தாங்க. இப்படி பல இடங்கள்ல வந்து அதிமுக வந்து அதிகாரப்பூர்வமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் மக்களுக்கு எதிராகவும், தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராகவும், சிறுபான்மையினர்களுக்கு எதிராகவும், மாநில உரிமைகளுக்கு எதிரானதாகவும் தான் இருந்திருக்கு. ஆனா இங்க வந்து மேடைகள்ல பேசுறது, டிவிகளை பேசுறது, சட்டசபையிலேயே அப்பட்டமா பொய் சொல்றது, அப்புறம் இன்னைக்கும் அந்த சட்டசபையில அப்பட்டமா இந்த பாராளுமன்றத்தில் நீங்க எதிர்த்திருக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசின அந்த வீடியோ இன்னும் வந்து அதிமுக பயத்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா பாராளுமன்றத்துல அது அன்னைக்கு வந்து மணிப்பூர் சிக்கல், இந்தியா கூட்டணி எல்லாமே அதை எதிர்த்துதான் செஞ்சாங்க, யாரும் ஆதரிக்கல. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சாங்க. இப்படி இந்த இடம் தான் இது வரைக்கும் வருது. நீங்க தீர்மானம் உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல. இது வந்து இந்தியாவுடைய ஒரு ஒருமைப்பாட்டுக்கு, இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு, இந்தியாவுடைய சிறுபான்மையினர் பாதுகாப்புக்கு எல்லா வகையிலும் ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கு. இந்த இடத்துல அல்லது நீங்க இந்த நீதிபதிகளை கண்டிச்சு இதை பேசிருக்கீங்களா? இந்தியாவுல இப்ப வந்து தமிழ்நாட்டுல இருந்து பிராமணர் சங்க கூட்டத்துல போய் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கலந்துட்டு வராங்க. அதை என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சு பேசி நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல இதுக்கு முன்னாடி ஏபிவிபி கூட்டத்துல நீதிபதிகள் கலந்துகிட்ட அந்த விஷயங்களை இவங்க கண்டிச்சு பேசி மேடைகள்ல பேசி நம்ம பார்த்திருக்கோமா? அப்படி எதுவுமே இல்லை. அப்ப பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக இங்க எதிர்க்கக்கூடியவங்களுக்கு எதிராக வேற வேற கருத்துக்களை பேசுறது, அவங்களை விட நாங்க தீவிரமா எதிர்க்கிறோம் அந்த மாதிரி பேசுற வேலைகளை பண்றாங்களே தவிர எங்கேயுமே அதிகாரப்பூர்வமா இவங்க பாஜகவை எதிர்க்கல, அவங்களுடைய மக்கள் விரோத திட்டங்களை எதிர்க்கல. அப்போ உங்களுக்கு ஒரு அடிப்படை தார்மீகம். இப்ப என்ன சொல்றாங்க, எங்க கிட்ட வந்து பாராளுமன்றத்துக்கு வந்தா நாங்க தீர்மானம் வந்துச்சுன்னா நாங்க வந்து ஆதரிப்போம் அப்படின்லாம் கதவுறாங்க. இதுக்கு முன்னாடி மாநில உரிமைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க என்ன முடிவெடுத்தீங்க? அது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்குல்ல. இப்ப வந்து டெல்லி சிறப்பு அதிகாரம் தொடர்பான மசோதா வந்துச்சு, அதுல நீங்க என்ன முடிவெடுத்தீங்க? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இதே இந்த லைன் பாத்தீங்களா, இதுல இன்னொன்னு, இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் ஒண்ணு இருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம அன்புமணி ராமதாஸ். அதிமுக எங்கெல்லாம் பாஜகவுக்கு சொம்பு தூக்குச்சோ அங்க எல்லாத்துக்கும் அவர் சொம்பு தூக்கி இருப்பாரு. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப குறைவான அட்டரன்ஸ் இருக்கக்கூடிய எம்பி. அவங்க அப்பா அங்க வந்து பக்கம் பக்கமா அறிக்கை விடுவாரு, மாநில உரிமைகள் பாதுகாக்க வேண்டும், தமிழர் உரிமைகள் பாதுகாக்க வேண்டும். ஆனா எல்லா மாநிலங்களுக்கும் எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக எல்லா வகையிலும் பாராளுமன்றத்துல வந்த எல்லா சட்டங்களையும் அன்புமணி ராமதாஸ் வந்து எம்பியா இருந்தப்பெல்லாம் ஆதரிக்கதான் பாஜக பக்கம் தான் நின்றுருக்காரு. இப்படி பல பேர் இருக்காங்க, ஜி கே வாசன் மாதிரி. அப்போ இந்த லிஸ்ட் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவுக்கு வெவ்வேறு வடிவங்களில் உதவி செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய இரட்டை வேடம் அதுல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு எதிர்கட்சியாவும் காமிச்சுக்கிட்டு ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகி மாட்டிக்கிறார். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். தமிழ்நாட்டுல இரண்டாவது பெரிய கட்சின்னு அதிமுக சொல்றோம், சிறுபான்மையினர் மக்கள் பாதுகாக்கிற கட்சின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படின்னும் போது தன்னை நிரூபிக்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருந்துட்டே இருக்கு. அப்படின்னும் போது இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து தவற விடுறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க கிட்ட வந்து கேட்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது இது வந்து இந்தியா கூட்டணி சார்பா வைக்கப்படுற ஒரு மோஷனு, அதுல ஏன் வந்து அதிமுக பங்கேற்கணும்னு நம்ம கட்டாயப்படுத்தணும்? அதாவது இது இந்தியா கூட்டணி சார்பா வைக்கக்கூடியது, அதனால அதிமுக ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்களே, அது இன்னொரு வகையான பிரச்சாரம். அப்ப அதிமுக ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கலாம்ல, ஒரு நீதிபதி வந்து இப்படி பேசியிருக்கிறாரு,
நாங்க வந்து இதை இனிஷியேட் பண்றோம், எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கலாம். அதிமுக பாராளுமன்றத்தில் என்னவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த இடத்துக்குள்ள இருந்து தான் நாம முடிவு போறோம். இது வந்து புதுசு கிடையாது. அதிமுக கடந்த 2014 இருந்து பாராளுமன்றத்தில் இருக்காங்க. பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுக 2017 வந்த பிறகு இந்த மொத்த காலகட்டத்திலையும் அதிமுக பாராளுமன்றத்தில் என்னவாக இருந்தது அப்படிங்கிறது தான். இப்ப சிறுபான்மையினரின் பாதுகாப்பு எங்க நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்லாம் வந்து அவர் சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சாரத்துக்காக சொல்றோம். அது இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை அவங்களுக்கு தான் துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் மறைச்சு தமிழ் மகன் ஹுசைன் மாதிரி அவருக்கு அவர் போட்ட கோட்டை தாண்டாத ஒருத்தரை வந்து பொறுப்புல வச்சிருக்கிறதெல்லாம் காமிச்சு ஏமாத்தி விடலாம் அப்படின்னு அவர் வந்து நம்புறாரு. அதுக்குதான் வந்து சிறுபான்மையினர்ல எடப்பாடி பழனிசாமி மாதிரி யார் பாதுகாக்க முடியும், அவர் தான் தீவிரமா எதிர்க்கிறார் அப்படின்னு நாளைக்கு சவுத்சங்கர் பேசுவாரு. இன்னும் சில பேர் யூடியூப்ல எடப்பாடி பழனிசாமிக்கான அந்த கருத்துருவாக்க அடியாட்கள் பேசுவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஏமாத்திரலாம் மக்களை அப்படிங்கிறத அவர் 2017 இருந்தே நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களின் வழியாக இரட்டை வேடத்தின் வழியாக ஏமாற்றி விடலாம் அப்படின்னு அவரு நம்புறாரு. ஆனா அது இந்த 10 தோல்விக்கு பிறகு மக்கள் அவ்வளவு ஏமாளி கிடையாது, அவங்க விழிப்புணர்வா இருக்கிறாங்க. நீங்க பாராளுமன்றத்துல என்ன உங்களுடைய எம்பிக்கள் என்ன பண்றாங்க, நீங்க அதிகாரப்பூர்வமா இந்த மாதிரியான தீர்மானங்கள்ல இன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படிங்கறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப 2வது பெரிய கட்சி வேற கட்சிகள்னால ஒரு 2வது பெரிய கட்சி. ஆனா அந்த இடத்துக்குள்ளான ஒரு அந்த இடத்துக்குள்ளான தகுதியோட அந்த இடத்துக்கான பொறுப்புகளை அவர் எடுத்துக்கிட்டு செயல்பட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்தா இப்ப பாராளுமன்றத்துல இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருக்காரு. அவர் இருந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல இருந்த ஆளுநர் பல நேரங்கள்ல அத்துமீறினார், மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டார். அன்னைக்கு திமுக வந்து ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல முதலமைச்சரா அதிமுக சார்பில் இருந்த காலகட்டத்துல ஆளுநருக்கு எதிராக திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக போராட்டம் பண்ணுச்சு. அப்போ இதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் ஆளுநருக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக பாஜகவுடைய தமிழ்நாட்டு விரோத கொள்கைகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணுச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி நேரடியாக அதிமுக சார்பாக ஒன்றிய அரசுகளுடைய செயல்பாடு அவர் எல்லா இடத்துலயும் எங்க வர்றாரு அப்படின்னா ஒன்றிய அரசு அவர் விட்டு கொடுத்துருவாரு. அவரு போய் நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகளை ஏத்துக்கிட்டு சொத்து வரியை கூட்டுறதுக்கு அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒத்துக்குவாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு அதுல ஒன்றிய அரசுடைய அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறதையே மறைச்சிட்டு அவர் வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவார். இப்ப இந்த பிரச்சாரங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தான் இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அதானி குறித்த அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய பலரும் வந்து திமுகவோட தொடர்புபடுத்தி பேசுறாங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல நிலக்கரியில அதானிக்காக இவங்க படுத்த ஊழல் குறித்து தமிழ்நாடு ஊழல் தடுப்புத்துறை விசாரணையே தொடங்கியிருக்கு. ஆனா அதை பத்தி இந்த எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு பேசக்கூடிய எந்த மூத்த பத்திரிகையாளர்களோ எந்த நடுநிலை ஆய்வாளர்களோ பேச மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு கிசுகிசுகளை வச்சு எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு தீவிரமா வேற யாரும் எதிர்க்கல அந்த மாதிரி கதைகளை வந்து எழுதுவாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியமான வசதி இருக்கு. என்ன அப்படின்னா காலங்காலமாக திமுகவுக்கு எதிராக கருத்து வாக்குகளை செய்யக்கூடியவங்க 60 வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு உதவுவாங்க அப்படின்னு அவர் நம்புறாரு. ஆனா நம்ம வந்து இப்ப நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா இவர் வந்து இந்தியா கூட்டணி சார்பாக வரக்கூடிய ஆதரவுகள்ல அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கும். அதுவும் அவர் கொண்டு வரல. அவர் இதுக்கு முன்னாடி எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் தான் அவருடைய கட்சிகள் வந்து எடுத்திருக்கு. அதுவும் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஒரு நோக்கி கேள்வி கேட்கும். ஓகே, இப்போ அதிமுகவுடைய ஐடி சொல்றபடி பார்த்தா திமுக எம்பிக்களே 12 பேர் இருக்காங்க, அதுல 4 பேர் மட்டும் கையெழுத்து போட்டுருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை முன்வைக்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? திமுக நினைச்சிருந்தா எல்லா எம்பிக்களும் கையெழுத்து போட வச்சிருக்கலாம், ஆனா ஏன் வந்து 4 எம்பிகளோட கொடுக்குறாங்க? இப்ப எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு எல்லா எம்பிக்களும் கையெழுத்து போடணும். இப்ப வாக்கெடுப்பு நடக்குதுன்னு வைக்கிறேன், அதுல எல்லா எம்பிக்களும் வந்து கலந்துக்கும். ஆனா அந்த கட்சியின் சார்பாக எம்பிக்கள் என்ஆர் இளங்கோவன் வில்சன் பல பேர் வந்து கையெழுத்து போட்டாங்க. அந்த கட்சியுடைய தமிழ்நாட்டுல அந்த கட்சியுடைய மாநில அளவுல சட்டத்துறை பொறுப்பாளர்கள் அவங்க 2 பேரும் வில்சனும் என்ஆர் இளங்கோவன் அவங்க 2 பேருமே அந்த அந்த கட்சியுடைய வழக்கறிஞர் அணிக்குடைய தலைமை பொறுப்புகள்ல இருக்கிறவங்க. அவங்க அதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க இந்த கட்சியின் சார்பாக அப்போ அவங்க அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. அப்ப இந்த தீர்மானம் வருகின்ற பொழுது அந்த கட்சி வந்து
அந்த கட்சியோட மொத்த உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க. இப்ப தம்பிதுரை அதிமுக சார்பா ராஜ்யசபா உறுப்பினராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 2 முறை வந்து துணை சபாநாயகனா இருந்தவர். எம்ஜிஆர் இறக்குறப்போ ஒரு துணை சபாநாயகர், இப்போ ஜெயலலிதா இருக்கிறப்போ ஒரு துணை சபாநாயகர். அந்த கட்சியிலேயே சீனியர் பார்லிமெண்டேரியன். அவர் வந்து கையெழுத்து போடுறது அந்த கட்சியுடைய பிரதிநிதித்துவத்தை முன்படுத்துறாங்க. ஒருத்தர் கூட ஓகே. அவங்க கட்சியில எல்லா ராஜ்யசபா உறுப்பினர் போடணும் கூட அவசியம் கிடையாது. அந்த அப்ப இவங்க அந்த கட்சி இப்ப திமுக வரைக்கும் அந்த கட்சியுடைய வழக்கு சட்டத்துறையே நிர்வகிக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் உள்ளவங்களே அந்த கையெழுத்து போடுறாங்க. அது வந்து அந்த கட்சியினுடைய பிரதிநிதித்துவமா இருக்கு. அப்படி நீங்க பண்ணிருக்கணும்ல, அல்லது அந்த கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஒரு அறிக்கையாக கொடுத்திருக்கணும்ல, இப்படி ஒரு தீர்மானம் வந்திருக்கிறது, இதுல எங்களிடம் கேள்வி கேட்கவில்லை, ஆனால் நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து சிறுபான்மையினர் மக்களை பாதுகாப்பதற்காக ஆதரிப்போம் அப்படின்னு பேசலாம்ல. அப்படி பேசியிருக்க வேண்டிய கடமை வந்து அவங்களுக்கு இருக்குல்ல. அவங்க சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, எங்க கிட்ட கேட்கல, திமுக எம்பிக்கள் சிலர் தான் கைது போட்டிருக்காங்க, இப்படி பேசுறாங்களே தவிர இப்ப கூட அந்த நீதிபதி பேசுறது தப்பு அவங்க பேசுறாங்க. அது பாராளுமன்றத்துக்கு தீர்மானமா வந்தா நாங்க வந்து ஆதரிப்போம் அப்படின்னு இன்னொரு வகையில பூசி மெழுகுறாங்க. இப்ப இந்த நாடாளுமன்றம் அமைஞ்ச பிறகு, மோடியுடைய 3வது நாடாளுமன்றம் அமைஞ்ச பிறகு, இந்தியா கூட்டணி குறிப்பா திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த இந்தியா கூட்டணி பல வகைகள்ல பாராளுமன்றத்துல பல நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காங்க. பல மசோதாக்கள் குறிப்பா வக்பு மசோதா இப்படி பல விஷயங்களை பாராளுமன்றத்துடைய கூட்டுக்குழு விசாரணைக்கெல்லாம் கொண்டு போறாங்க. இது வந்து எதிர்கட்சியாக அவங்க செயல்பட்டு வரக்கூடியது. இந்த இடங்கள்ல எல்லாம் அதிமுகவுடைய நிலைப்பாடுகள் குறித்து விவாதங்கள் முன் வரல. ஏன் வரல அப்படின்னா, இது இவங்களே பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணி அதை அங்க கொண்டு போறாங்க. ஆனா எல்லா இடங்களையும் சைலண்டா வரக்கூடிய அதிமுக இன்னைக்கு வந்து பல கட்சிகள் சேர்ந்து முன்மொழியக்கூடிய இடத்துல நாங்களும் வரணும் அப்படின்னு சொல்றதுல எந்த வகையிலும் வந்து இதுல கெட்டு போறது கிடையாது. பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி பல மாற்று கட்சியினர் வந்து ஒன்று சேர்ந்து பல தீர்மானங்களை முன்மொழிஞ்சிருக்காங்க. இது வந்து கடந்த காலத்திலே நிறைய நடந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் அதெல்லாம் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், பாஜகவை எதிர்க்கணும், RSS உடைய அஜெண்டா வந்து நீதித்துறையில ஊடுருவி இருக்கிறதுனால நமக்கு பெரிய ஆபத்து அப்படின்லாம் யோசிக்கிறவங்க செய்வாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பாஜக காரங்க வந்து எந்த அளவுக்கு நீதித்துறைக்குள்ள ஊடுருவி இருக்கிறாங்களோ அதன் வழியாக தான் அவரே அதிமுக கைப்பற்றுறாரு. பல வழிகள்ல நீதித்துறைகள்ல நடந்த லாபிகள் தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்காக குஜராத்ல இருந்து வந்த ஒரு நீதிபதி கிட்ட மொத்த வழக்குகளையும் அவர் சம்பந்தப்பட்ட வழக்கு நெடுஞ்சாலை ஊழல் வழக்க விசாரணைக்கு தடை பண்றதே நீதித்துறையில இவங்களுடைய பாஜகவுடைய அழுத்தத்தின் வழியாக எடப்பாடி பழனிசாமியுடைய நெடுஞ்சாலைத்துறையே ஊழல் வழக்கை விசாரிக்காம தடுக்கப்பட்டுச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமியை இந்த பாஜகவுடைய RSS உடைய நீதிபதிகளால பலனடைஞ்சவர். அதனால அவரால் இதுல வந்து வெளிப்படையா கையெழுத்து போடவும் முடியாது. இப்ப நேரடியாக அது வந்து அந்த பழைய CJI வந்து ஓய்வு பெறுகிறப்ப சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் வந்துருச்சு. அதுலயே தெளிவா எடப்பாடி பழனிசாமிக்காக அவங்க கூட்டணியில இருந்த பொழுது எப்படி வந்து வேற நீதிபதி கிட்ட இருந்து அந்த குஜராத்ல மோடி அரசாங்கத்தோட இணைஞ்சு 15 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்த நீதிபதி கிட்ட போச்சு அப்படிங்கறதெல்லாம் திரும்பி நினைக்கிறான் போனதை பத்தி எல்லாம் விவாதங்கள் நடந்துச்சு. அப்ப பாஜகவின் நீதித்துறை ஊடுருவல்களால் பலனடைந்தவர்கள்ல மிக மிக முக்கியமான எடப்பாடி பழனிசாமி. பல இடங்கள்ல அவருக்காக அவரை CM ஆகின உடனே இதே பாஜக நீதித்துறை ஊடுருவலாலதான் ஜெயலலிதா இறந்த சில நாட்கள்ல தீர்ப்பு கொடுக்கப்பட்டு சசிகலா சிறைக்கு போறாங்க, CM ஆகுறாரு. அதுக்கப்புறம் எல்லா வழக்குகள்லயும் இவருக்கு சாதகமான தீர்ப்புகள் அதே பாஜக ஊடுருவலாலும் லாபிகளாலே அவருக்கு கிடைச்சது. இவருக்கு CM பதவி கிடைச்சது, இவருக்கு அதிமுக கிடைச்சது, இரட்டை இலை கிடைச்சது, இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது வரைக்கும் எல்லாமே பாஜகவின் நீதித்துறை ஊடுருவல்களால கிடைச்ச அனுகூலங்கள். அப்ப அப்படி கிடைச்ச எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக RSS சார்பா ஆன கருத்துக்களை ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி பேசுறாருன்னு எப்படி மறுத்து பேசுவாரு? எப்படி அதிகாரப்பூர்வமா பாராளுமன்றத்துல அவங்க தீர்மானத்தை முன்மொழிவாங்க? அப்புறம் அவங்க கேட்பாங்க, உனக்காவே நாங்க இவ்வளவு பண்ணோம், நீ எங்களையே கேட்கிறியா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அதனாலதான் அவர் வந்து இப்படி பல வகைகள்ல பூசி கொள்கிறாரு. ஓகே, என்ன நடக்குது பொறுத்து பார்க்கலாம் சார். நிறைய விஷயத்தை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.